வெற்றி வாய்ப்புக்கான வேட்பாளர்களை அறிவிச்சாச்சு. தலைவர் அவர்கள் ஆணையிட்டாச்சு. நம்ம ஜெயிச்சாச்சு. இந்த வெற்றி நோக்கில் நம் அனைவரும் பயணிப்பதற்காக நேரம் தொடங்கிவிட்டது. வரலாற்று சிறப்புமிக்க நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தின் பாளை சட்டமன்ற தொகுதிக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டு வெற்றி வேட்பாளராக நம்முடைய தலைவர், நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய மத்திய மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் மாமா மு அப்துல் வஹாப் அவர்களை அறிவித்திருக்கிறார்கள். கடந்த கால எதிர்க்கட்சியாக 10 ஆண்டு கால ஆட்சி காலத்திலே நம்முடைய கழகத்துக்கு கழக நிர்வாகிகளோடு இணைந்து பணியாற்றியவர். எப்படி மீண்டும் மாவட்ட கழக பொறுப்பாளர் வழங்கப்பட்டதோ அதேபோல் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கான வேட்பாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மாமா அவர்களுடைய செயல்பாடு சிறிய நோக்கத்திலும் விறுவிறுப்பாக வேகமாகவும் இருக்கும் என்ற நோக்கிலே அந்த பொறுப்பு மீண்டும் மாமாவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தலைவர் அறிவித்த அறிவிப்பின்படி வெல்வோம் ஒன்றாக, ஸ்டாலின் வெல்லட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று கூறியிருக்கிறார்கள். நம்முடைய பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இதுவரை இல்லாத அளவிற்கு வரலாறு காணாத ஒரு மாபெரும் வாக்கு வித்தியாசத்தோடு நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் மாமா மு அப்துல் வஹாப் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வதற்காக நாம் அனைவரும் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க உழைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தலைவர் அறிவித்துள்ள வேட்பாளர்கள் அனைவரும் தலைவரே நிற்பதாகத்தான் அர்த்தம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே தலைவருக்கு வெற்றியை சமர்ப்பிப்போம். மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உழைப்போம், வென்றிடுவோம்.